Hi, yes. So நம்ம இந்த செஷன்ல வாட் இஸ் டீகமிஷன் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். டீகமிஷன்னா என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். So what is decommission? Guys, can you someone tell me what is commissioning process? Commissioningனா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? Commissioningனா என்ன சொல்ல முடியுமா? Guys, anyone? Hello, Tari. Yeah, commissioning processனா என்ன? கமிஷனிங்னா ஒரு ESXi புது ஹோஸ்ட இன்ஸ்டால் பண்ணி நம்ம டேட்டா சென்டர்ல மவுண்ட் பண்றது. ஓகே, ரீகால் பண்ணுங்க. என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட், இப்போ நம்ம கிளஸ்டர்ல வந்து ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னா தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெயில் வந்து இவங்களுக்கு ரிசோர்ஸ் அட்மின் டீமுக்கு கொடுப்போம். நான் டீகமிஷன் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வர்றேன். நீங்க யோசிச்சு வைங்க என்ன சொல்லணும், அந்த கமிஷனிங் ப்ராசஸ் யோசிச்சு வைங்க. தென் நான் டீகமிஷன் தான் என்ன சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ கமிஷனிங் ப்ராசஸ் சொன்ன மாதிரி ஒரு சர்வரை நம்ம ப்ரொடக்ஷனுக்குள்ள கொண்டு வரதுக்கு பேரு கமிஷனிங் ப்ராசஸ். உதாரணத்துக்கு அது வாட் எவர் இட் இஸ், அது பிசிக்கல் சர்வரா இருக்கலாம். எய்தர் கமிஷனிங் அப்படிங்கிறது பிசிக்கல் விண்டோஸ் சர்வர், physical Linux server, physical hypervisor, and virtual machine. இப்ப உங்க ப்ரொடக்ஷன்ல தேவைப்படுது, உங்க ப்ரொடக்ஷன்ல ஒரு விண்டோஸ் சர்வர் தேவைப்படுது, லினக்ஸ் சர்வர் தேவைப்படுது, ஹைப்பர்வைசர் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ESXi வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அண்ட் ஆல்சோ விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. இப்போ கமிஷனிங் ப்ராசஸ்னா என்னன்னா, உங்க என்வரான்மெண்ட்ல உங்களுக்கு தேவையானதை உள்ள கொண்டு வர்றது. உதாரணத்துக்கு ஒரு யூசர், ஒரு யூசர், ஓகே, அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் டீம், அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து டெஸ்ட் பண்ணணும். அப்போ அவங்க அந்த அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தே வில் ரெக்யூர் ஒன் விர்ச்சுவல் மிஷின். ஸோ அது ஒரு மெயில் பண்ணுவாங்க, எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒரு விர்ச்சுவல் மிஷின் ஒரு சர்வர் தேவைப்படுது, எனக்கு அது வந்து ஒரு 4 CPU வேணும், 16 GB RAM வேணும், 100 GB ஹார்ட் டிஸ்க் வேணும்னு சொல்லிட்டு மெயில் பண்ணுவாங்க. Then we will provision the server. That is called commissioning process. Then come to the point decommission process. அதே அப்ளிகேஷனை அவங்க வேண்டாம், இந்த அப்ளிகேஷன் டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு, பர்பஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றப்ப that's come under decommission process. ஒரு சர்வர் வேணும் அப்படிங்கிறப்ப come under the commissioning process. ஒரு சர்வர் வேண்டாம் அப்படிங்கிறப்ப come under the decommissioning process. Decommission அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, we can destroy அப்படின்னு சொல்லலாம், or we can remove the device from our production. ஒரு ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரு டிவைஸை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுக்கு பேர் தான் நம்ம டீகமிஷன் சொல்லுவோம். எய்தர் அது பிசிக்கல் விண்டோஸ் சர்வரா இருக்கலாம், பிசிக்கல் லினக்ஸ் சர்வரா இருக்கலாம், அல்லது பிசிக்கல் ESXi ஹைப்பர்வைசரா இருக்கலாம், அல்லது விர்ச்சுவல் மிஷினா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பிசிக்கல் விண்டோஸ் சர்வர், பிசிக்கல் லினக்ஸ் சர்வர், ஹைப்பர்வைசர், ESXi, இதுக்கெல்லாம் என்ன ரீசனுக்காக டீகமிஷன் போவாங்க அப்படின்னு வந்து நான் வந்து சொல்றேன். இப்ப இந்த சர்வர், இந்த ESXi இல்ல விண்டோஸ் சர்வர், வாட் எவர் இட் இஸ், இந்த சர்வர் வந்துட்டு வாங்கி ஒரு 10 வருஷம் ஆச்சு, 10 இயர்ஸ் ஆச்சு வச்சுப்போம். ஒரு பிசிக்கல் ESXi நம்ம கிட்ட இருக்குது, 10 இயர்ஸ் ஆச்சு. ஒரு டெல் பவர்எட்ஜ் வச்சிருக்கோம். ஸோ பவர்எட்ஜ் சர்வர் ஒன்று வச்சிருக்கோம். அந்த சர்வர் வந்து 10 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 10 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த சர்வர் மைட் பி எண்ட் ஆஃப் லைஃப், EOL சொல்லுவோம், அண்ட் EOS சொல்லுவோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். Can someone tell me what is end of life and end of support? End of life வந்து மேனுஃபேக்சரிங்கும் சேல்ஸும் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓகே, end of support வந்து பாத்தீங்கன்னா
பேட்சஸ் சம் அப்டேட்ஸ் இதெல்லாம் விடுறது வந்து ஸ்டாப் பண்ணுவோம். யா ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் கரெக்டாக தான் சொன்னீங்க. ஸோ எண்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது அந்த சர்வர் வந்து மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் பண்ண மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்தராக அந்த சர்வர் வந்துட்டு சேல்ஸுக்கு இருக்காது. ஸோ முடிஞ்சது அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ அந்த சர்வருக்கு டிரைவர் அண்ட் ஃபிம்மர் அப்டேட் ரிலீஸ் ஆகாது. தெர் இஸ் நோ டிரைவர் அண்ட் தெர் இஸ் நோ ஃபிம்மர் அப்டேட். என்னைக்கு எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்றாங்களோ அன்னையிலிருந்து தெர் இஸ் நோ டிரைவர் அப்டேட் ஆர் ஃபிம்மர் அப்டேட் பிசிக்கல் சர்வருக்கு. அதே போல எண்ட் ஆஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது அந்த சர்வர் ரிலேட்டடா ஏதாவது கொரி இருக்குது, அந்த பிசிக்கல் சர்வர் ரிலேட்டடா ஒரு பார்ட் ரீப்ளேஸ் பண்ணணும், அல்லது அதுல ஒரு இஷ்யூ, ஓகே அந்த சர்வர்ல அந்த சர்வர் வந்து ரீபூட் ஆயிருக்கு, அது என்ன ரீசன் ரீபூட் ஆச்சுன்னு சொல்லி நான் கேஸ் ரைஸ் பண்ணணும். அப்படி ரைஸ் பண்ணணும் அப்படின்னா என்னால பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் எண்ட் ஆஃப் சர்வீஸ் சப்போர்ட் ஆர் எண்ட் ஆஃப் ஜெனரல் சப்போர்ட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு சர்வரோட லைஃப் ஸ்பேன் முடியுது அப்படிங்கிறப்ப we will go for decommission process. ஓகே, அது பிசிக்கல் சர்வர் இருந்தாலும் சரி, விர்ச்சுவல் சர்வர் இருந்தாலும் சரி. பிசிக்கல் சர்வரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி லைஃப் ஸ்பேன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டெஃபினட்டா அதை வந்து டீகமிஷன் ப்ராசஸ்க்கு வந்து ப்ராசஸ் பண்ணிடுவோம். அண்ட் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நாட் ஓன்லி லைஃப் ஸ்பேன், அந்த பர்டிகுலர் சர்வர் மேபி அந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கிறப்ப அடிக்கடி இஷ்யூ வந்துகிட்டே இருந்துக்கலாம். ஏதோ ஒரு இஷ்யூ அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், அந்த சர்வர் வந்து ஃபால்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்பேன் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது பிசிக்கல் சர்வரை பற்றி. லைஃப் ஸ்பேன் அப்படின்னா இத்தனை வருஷம் தான் இது வந்து சப்போர்ட் இருக்கும், இத்தனை வருஷம் தான் இது இருக்குன்னு சொல்லி அந்த லைஃப் ஸ்பேன் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் அவுட் ஆஃப் வாரண்டி. ஸோ வாரண்டி எக்ஸ்பயர் ஆயிரும் அல்லது ஏஎம்சி எக்ஸ்பயர் ஆயிரும். எகைன் மறுபடியும் அந்த வாரண்டியை வந்து ரெனிவல் பண்றதுக்கோ ஏஎம்சி ரெனிவல் பண்றதுக்கோ அவங்ககிட்ட வந்து காசு அதிகமாக தேவைப்படும். ஸோ அப்போ தே வில் கோ ஃபார் த டீகமிஷன். மேபி தே வில் கோ ஃபார் த டீகமிஷன். ஓகே, அண்ட் கம்பேட்டபிலிட்டி. கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா ஒரு விண்டோஸ் சர்வரோட கம்பேட்டபிலிட்டி ஆர் ஒரு ESXi கம்பேட்டபிலிட்டி. உதாரணத்துக்கு விண்டோஸோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2025, பட் அது இன்னும் ப்ரொடக்ஷன் பெருசாக வரல. ஸோ 2019 கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ 2019 மோஸ்ட்லி எல்லா இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த 2019 விண்டோஸ் சர்வர் வந்துட்டு ஒரு OS இன்ஸ்டால் பண்ண போறீங்க, ஒரு பிசிக்கல் சர்வரில் ஒரு OS இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணணும். ஸோ கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் யூ கேன் ப்ரொசீட் த இன்ஸ்டலேஷன். அப்போ அந்த லேட்டஸ்ட் ஓஎஸும் அந்த ஹார்ட்வேரும் கம்பேட்டபிளா இருந்தால் மட்டும்தான் எல்லாமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். அதே போல ESXi பொறுத்த வரைக்கும் ESXi 8.0 லேட்டஸ்ட், 7.0 அதுக்கு முந்தின வெர்ஷன். ஸோ எல்லாருமே 7.0 8.0 மாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஹார்ட்வேரை 7.0 இருக்குது, அந்த பிசிக்கல் ஹார்ட்வேர் 7.0 இருக்குது, பட் 8.0 இன்ஸ்டால் பண்ண போறேன் அப்படின்னா, அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னா ஐ ஹேவ் டு செக் தி கம்பேட்டபிலிட்டி. சில ஹார்ட்வேர் 7.0 சப்போர்ட் பண்ணும், சில ஹார்ட்வேர் 8.0 சப்போர்ட் பண்ணாது. ஸோ அது ஆல்ரெடி எண்ட் ஆஃப் லைஃப்லேயே நம்ம சொல்லியிருப்போம், அந்த கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம் என்னென்ன சப்போர்ட் பண்ணு சொல்லிட்டு. அப்போ இந்த கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வருது அப்படின்னா டெஃபினட்டா we will go for the decommission. இப்போ அந்த பர்டிகுலர் ஹார்ட்வேர் வந்து 8.0 சப்போர்ட் பண்ணல, அப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் சப்போர்ட் பண்ணாது. ஓகே, அப்போ எதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு we will go for the decommission அப்படின்னு சொல்லி நம்ம decommission பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தோம்னா ஹார்ட்வேர் இஷ்யூ. ஸோ கன்சிஸ்டண்டா ஒரு சர்வர்ல வந்து ஹார்ட்வேர் இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து மதர் போர்டு ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம், நாளைக்கு பார்த்தா திடீர்னு CPU ப்ராப்ளம் இருக்கும், திடீர்னு பார்த்தா அது வந்துட்டு பவர் சப்ளை ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால ப்ரொடக்ஷன் வந்து இம்பாக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வி கேன் கன்சிடர் இந்த ஹார்ட்வேர் நமக்கு செட் ஆகாது, அது ஏதோ ஃபால்ட்டியா இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற ஹார்ட்வேர் நம்ம வாங்கிடலாம். ஸோ அப்போ வி வில் கோ ஃபார் த டீகமிஷன். சரியா? ஸோ என்னென்ன ரீசன் டீகமிஷன் போறோங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க. Then reason behind virtual server decommission. So virtual server என்னென்ன ரீசனுக்காக decommission பண்றோம் அப்படின்னா, அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டீம் வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக
ஒரு சர்வர் நம்ம கிட்ட வாங்கியிருப்பாங்க, நம்ம வந்து டெப்ளாய் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக இருக்கும், ப்ரொடக்ஷனில் ஹோஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த சர்வருக்கு வந்து வேலையே இல்லை அப்படின்னா we will go for decommission. என்ன ரீசனாக டீகமிஷன் போகிறோம்? அந்த சர்வர் நம்ம அப்படியே வச்சிருக்கலாமே. கேன் சம்மன் டெல் மீ, ஏன் நம்ம டீகமிஷன் பண்ணணும்? ஸோ டீகமிஷன் பண்ணால் நம்ம அந்த ரிசோர்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம், அந்த ஸ்டோரேஜை ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு அன்யூஸ்டு சர்வர் ஆர் நான் கிரிட்டிக்கல் சர்வர் ஆர் ஒரு டெஸ்டிங் சர்வர், இந்த மாதிரி சர்வர்ஸ் வந்து யூஸே ஆகல, சும்மா இருக்கு அப்படின்னா we will go for decommission. என்ன பர்பஸ்க்காக டீகமிஷன் போறோம் அப்படின்னா we can reclaim the resource, compute resource. அந்த கிளஸ்டர்ல உதாரணத்துக்கு இந்த கிளஸ்டர்ல ஒரு சர்வர் இருக்குது, இந்த சர்வரை டீகமிஷன் பண்ண போறோம் அப்படின்னா அப்ப அந்த சர்வர் வந்து ஆல்ரெடி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த ESXல. அப்ப அது ஒரு 16 GB RAM அலோகேட் பண்ணியிருக்கோம், ஒரு 4 CPU கொடுத்துருக்கோம், ஸ்டோரேஜ் வந்து ஒரு 1 TB இருக்கு அப்படின்னா அந்த சர்வர் டீகமிஷன் பண்ணிட்டோம்னா எனக்கு அந்த ரிசோர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸ்டோரேஜ் அந்த ரீக்ளைம் பண்ணிக்கலாம் அந்த 1 TB அண்ட் அந்த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ரீக்ளைம் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஐ கேன் ரிசர்வ் த IP அட்ரஸ், அந்த சர்வோட IP அட்ரஸ் வேற எதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் we will go for the virtual server decommission. எஸ், decommission அப்படிங்கிறது ஒரு சின்ன டாபிக் தான், அதை வந்து ஒரு 5 நிமிஷத்துல எடுத்துட முடியும். பட் நான் இதை வந்து பிரிச்சு சொல்றேன். பிசிக்கல் சர்வருக்கு என்ன பண்ணணும், விர்ச்சுவல் சர்வருக்கு என்ன பண்ணணும், என்ன ரீசனுக்காக பிசிக்கல் சர்வருக்கு நம்ம டிகமிஷன் போறோம், என்ன ரீசனுக்காக விர்ச்சுவல் சர்வர் டிகமிஷன் போறோம், என்ன ப்ராசஸ் அப்படின்னு நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டிகமிஷன் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு L3 ஆக்டிவிட்டி. இந்த L2 வந்து டெஃபினட்டா பண்ணவே மாட்டாங்க. அப்ப ஏன் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. டீகமிஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி சில என்வரான்மெண்ட்ல L2 ஹேண்டில் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ ஏன்னா டீகமிஷன்ல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அது பெரிய மிஸ்டேக்கா வந்து விழுந்துரும். இதுக்கு அடுத்து வரேன், டீகமிஷனுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு அடுத்து நான் வர்றேன். ஃபர்ஸ்ட் என்ன ரீசனுக்காக டீகமிஷன் போறோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இன்டர்வியூ கொஸ்டின் இது. அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும், நான் சொல்ற விஷயங்கள் கண்டிப்பா தேவைப்படும். நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபைன். ஸோ விர்ச்சுவல் டீகமிஷன் பண்றதுக்கான காரணம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் ரீக்ளைம் பண்றதுக்கும் ஸ்டோரேஜ் ரீக்ளைம் பண்றதுக்கும் நம்ம மெயினா டீகமிஷன் பண்றோம். எந்தெந்த சினாரியோக்கு டீகமிஷன் போகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சர்வர் வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக இருக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த பர்டிகுலர் VM வந்து பாத்தீங்கன்னா அன்யூஸ்டு VM இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அன்யூஸ்டு VM. ஓகே, அது வந்து தேவையில்லாம இருக்கலாம். செகண்ட் டெஸ்டிங் VM. தேர்டு EOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நாலாவது EOS அப்ளிகேஷன். வேற என்ன ரீசன்ஸ் இருக்கு இதுல? ஓகே, ஸோ இதான் மெயினான ரீசன்ஸ். ஓகே, சினாரியோ அன்யூஸ்டு VM அப்படின்னா அந்த VMோட பர்பஸே முடிஞ்சிருக்கும். லைக் அது என்ன பர்பஸாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க யூஸ் பண்ணாம விட்டுருப்பாங்க. அப்போ அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு சர்வர் இருக்கும், அந்த சர்வர் நமக்கு தேவையே இல்லை. ஸோ நம்ம அந்த சர்வர் டீகமிஷன் பண்ணிடலாம். சரியா? செகண்ட் டெஸ்டிங் VM. டெஸ்டிங் VM அப்படிங்கிறது நிறைய விதத்தில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் டெஸ்டிங் பண்ணுவாங்க, பேட்ச் டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய பர்பஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை டெஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு அது நமக்கு தேவையில்லாம ஆயிரும். அப்ப we can decommission the testing VM. செகண்ட் EOS, end of support or EOL, end of life operating system. உதாரணத்துக்கு விண்டோஸ் சர்வர் 2003, விண்டோஸ் சர்வர் 2008, விண்டோஸ் சர்வர் 2012 இதெல்லாமே end of life, end of support. இப்போ நம்ம 2016 யூஸ் பண்றோம், 19 யூஸ் பண்றோம், அப்புறம் 2022, 2025 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2008, 2012 எல்லாம் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் லைஃப், எண்ட் ஆஃப் சப்போர்ட். இப்போ நமக்கு அதுக்கான பேச்சஸ் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டான், அதுக்கான சப்போர்ட் எதுவுமே கிடையாது, அதோட செக்யூரிட்டி பேச்சஸ் எதுவுமே இருக்காது. அப்போ அதை நம்ம டீகமிஷன் ப்ராசஸ்க்கு கொண்டு போயிடலாம். செகண்ட் அப்ளிகேஷன் எண்ட் ஆஃப் லைஃப் ஒரு எண்ட் ஆஃப் சப்போர்ட், ஒரு அப்ளிகேஷன் அவுடேட்டட். ஒரு
சர்வர்ல ஒரு அப்ளிகேஷன் அந்த சர்வர் வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்காக மட்டுமே இருக்கும். அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் எண்ட் ஆஃப் லைஃப் ஆயிருக்கும், ஆர் அந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணாம இருந்திருப்போம், ஆர் அந்த அப்ளிகேஷன் அவுட்டேட்டடா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியோலையும் we can go for server decommission, விஷுவல் சர்வர் வந்து decommission பண்றதுக்கு. ஸோ நீங்க decommission ரெண்டு பார்ட்டா எடுத்துக்கலாம். ஒன்று physical server decommission, இன்னொன்று விர்ச்சுவல் சர்வர் decommission. physical server decommission பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் சர்வர், லினக்ஸ் சர்வர், ஹைப்பர்வைசர் நம்ம ESXi வந்து இன்வால்வ் ஆகும். விர்ச்சுவல் மிஷின் பொறுத்த வரைக்கும் நம்ம vCenterல இருந்து அதை decommission பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றது அப்படிங்கிறத அடுத்து வர்றேன். நம்ம vCenterல இருந்து decommission பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நெக்ஸ்ட் போறேன் நான். எனி டவுட்ஸ் பேஸ் இல்லை? ஓகே, டவுட்ஸ் இல்லாட்டி மூவ் பண்றேன்.